ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே ரோட்டை கடக்கும் பொழுது நம்ம குடும்பத்தை யோசனை பண்ணி பொறுமையாக கடக்கணும். எல்லோரும் வெளியே போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுதும், சகோதரிகள் வெளியில் போகும்பொழுதும் பார்த்து பத்திரமா போங்க. இப்போ ஒரு சாலை விபத்து ஒருத்தர் கவனக்குறைவாக அந்த சிகப்பு சட்டை போட்டவர் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கிராஸ் பண்ணிடுறாரு. கிராஸ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக வர்றாரு. ஒருத்தர் கூட இருசக்கர வாகனத்தில் நின்று பேசுகிறாரு. பேசுகிறதெல்லாம் தப்பு இல்லை. இருசக்கர வாகனம் ரோட்டில் தான் நின்றுருக்கு, இன்னும் கீழே நிற்கலை. அவர் இருசக்கர வாகனத்தில் போன உடனே ரோட்டை நின்று பார்த்துருக்கணும். அவர் நின்று பார்க்காம அவங்களே பார்த்துக்குவாங்கன்ட்டு டக்குன்னு கிராஸ் பண்ணிடுறாரு. இதை எதிர்பார்க்காத இருசக்கர வாகனம் ஓட்டி அவர் மேலே விட்டுட்டு அவரும் கீழே விழுந்துடுறாரு. இதில் ஓடி வந்தவங்க அடிபட்டவரை மட்டும்தான் எடுத்தாங்க. இருசக்கர வாகனத்தில் கீழே விழுந்த தம்பியை தூக்கி விடவே இல்லை. இருசக்கர வாகனத்தின் மேல் தவறே இல்லை. ஏன்னா அவங்க திடீர்னு சைட்லேருந்து ஓடி வரும்பொழுது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எதிர்பாராமல் திடீர்னு குறுக்க வந்தனால அவரும் மேலே மோதிட்டார். அவர் மேலேயும் தப்பு இல்லை. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், விபத்துகள்லாம் தொடர்ந்து நடக்கும். நம்ம கவனக்குறைவாக தான் நம்ம செயல்படுறோம். அவங்க நிறுத்திக்குவாங்க, நம்ம குறுக்க திடீர்னு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சி எல்லோரும் ஓடிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நின்று நிதானமாக வண்டி வரலையான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம இல்லைன்னா குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். ஃபேமிலி, குழந்தைகள், மனைவி, அம்மா, அப்பா எல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.